நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விடுகதையா இந்த வாழ்க்கை. சூப்பர் ஆப்ஷன். நான் ஐ டோன்ட் வாண்ட் டு சே அங்கே இங்கே கொஞ்சம் ஷார்ப்பாச்சுன்றால் ஐ டோன்ட் வாண்ட் டு சே. ரொம்ப நல்லா பாடுங்க. எனக்கு ஃபேவரட் சிங்கர் ஆஃப் த வீக் ஸ்ரீனிவாஸ். விடுகதையா இந்த வாழ்க்கை, விடை தருவார் யாரோ. எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அழுது அறியாத என் கண்கள் ஆறு குளமாக மாறுவதோ, ஏனென்று கேட்கவும் நாதில்லை. ஏனென்று கேட்கவும் நாதில்லை. ஏழையின் நீதிக்கு கண்ணுண்டு பார்வையில்லை. பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும், காம்பினில் விஷம் என்ன கறக்கவா முடியும். பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும், காம்பினில் விஷம் என்ன கறக்கவா முடியும். உடம்பில் வழிந்தோடும் உதிரம் உனை கேட்கும், நான் செய்த தீங்கு என்ன, நான் செய்த தீங்கு என்ன. விடுகதையா இந்த வாழ்க்கை, விடை தருவார் யாரோ. உனது ராஜாங்கம் இதுதானே, ஒதுங்க கூடாது நல்லவனே. தொண்டுகள் செய்ய நீ இருந்தால் தொல்லை நேராது தூயவனே. கைகளில் பொன்னள்ளி நீ கொடுத்தாய், இன்று கண்களில் கண்ணீர் ஏன் கொடுத்தாய். காவியங்கள் உனை பாட காத்திருக்கும் பொழுது, காவியுடை நீ கொண்டால் என்னவாகும் மனது. காவியங்கள் உனை பாட காத்திருக்கும் பொழுது, காவியுடை நீ கொண்டால் என்னவாகும் மனது. வாழ்வை நீ தேடி வடக்கே நீ போனால் நாங்கள் போவதெங்கே, நாங்கள் போவதெங்கே. எக்ஸலண்ட். டிஎல் மகராஜன் சார் ஏற்கனவே நீங்கள் பாடினது போட்டு காமிச்சாங்க இல்லையா?
அதில் கூட ஸ்டார்டிங் இந்த விடுகதையாக வந்து ஒரு நோட் வந்து ராங்கில் ஆரம்பிச்சிருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணீங்க. அதில் ஒரு இடத்துல நடுவில் ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணி அது ஒரு சங்கதி போட்டிங்க இல்லை? நாங்கள் எல்லாருமே வாவ் அப்படின்னா எல்லாருமே ஒட்டு மொத்தமாக என்னென்னா அந்த நான் எப்போவுமே சொல்லுவேன், சங்கதி போடுறது பெரிய விஷயம் இல்லை, பர்ஃபெக்ஷன் அந்த நோட்டு அது போய் சீட் ஆகணும். அது இல்லாமல் அப்படி இப்படி இருந்தால் என்ன ஆகணும், அந்த நல்ல பாட்டை நமக்கு எடுத்த மாதிரி ஆகிடும். இன்றைக்கி அந்த சொன்ன போனால் அந்த பாடலுக்கு நீங்கள் இன்னும் சிறப்பு சேர்த்துருக்கீங்கன்னு அப்படின்னு தான் நான் சொல்லணும். நான் இந்த விடுகதையை பற்றி நான் ஒன்று சொல்லணும். நான் விடுகதையா சாங் டெலிகாஸ்ட் ஆகும்போது நானும் என் ஃப்ரெண்டும் பைக்கில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி திடீர்னு ஏதோ ஒரு வீட்டிலேருந்து திடீர்னு ஒரு வால்யூம் வச்சுட்டாங்க. செம்ம சவுண்டு விடுகதையா. அப்படியே நின்ட்டேன், அப்படியே அந்த இடத்துல நின்று அப்படியே கேட்டேன். செம்ம ஆசமாக இருந்தது. ஆக்சுவலி நான் அன்றைக்கே அப்போவே கால் பண்ணி நான் அவனுக்கு கூட சொன்னேன். ஆக்சுவலி ஐ திங்க் he deserves to be in finals.